பார்க்க போறோம்னா மில்லர் இண்டிசஸ் அது எப்படி வந்து நம்ம கால்குலேஷன்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மில்லர் இண்டிசஸ் அப்படின்றது வந்து என்னன்னா டெஃபினேஷன், மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டர்செப்ட் ஆஃப் தட் ஃபேஸ் ஆன் த வேரியஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்ன்னு போட்டுப்போம். அதோட ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ்ல எவ்வளவு லென்த்ல வந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து நமக்கு மினரல்ஸிஸ். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிளேன் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிளேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் பிளேன் கொடுத்தா இதோட நம்பர் 2, 3, 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட். இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதுறோம் அப்படின்னா அதோட தலைகீழ். ஸோ 2னா 1/2, 3னா 1/3, 1/1 ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல்ல இருந்து நமக்கு வந்து கிளியர் ஃபிராக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டு கிளியர் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்சிஎம் நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா எல்சிஎம்மால நம்மளால மல்டிபிள் பண்ணா நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். இப்போ 1/2, 1/3, 1/1. இப்போ இதை எப்படி எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா, இதுல எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த நம்பரோட 3 தான் பெரிய நம்பர். ஸோ 3யோட மல்டிபிள் மடங்கு வந்து எது வந்து எல்லாத்தையும் டிவிஷனபிள் ஆகுதுன்ற மாதிரி பாருங்க. இது பெரிய நம்பர் 3. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க 3. 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆல டிவைட் ஆகல. ஸோ 3யோட அடுத்த நம்பர் 6. அப்ப 6 வந்து எல்லாத்துலயும் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ 6 இஸ் த எல்சிஎம். ஸோ நம்ம பெரிய நம்பரை எடுத்து அதோட மல்டிப்ளிகேஷன்ல எந்த நம்பர் வந்து எல்லாத்துக்குமே டிவிஷனபிள் ஆகுதோ அதுதான் எல்சிஎம். அப்ப நம்ம 6 எல்சிஎம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எல்சிஎம் மல்டிபிள் பண்ணணும் எல்லாத்தோடையும். அப்ப எல்சிஎம் மல்டிபிள் பண்ணா 1/2 6, 1/3 6, 1/1 into 6. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 3, 2, 6. ஸோ இதுதான் வந்து மில்லர் இண்டிசஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இன்டர்செப்ட், அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல்ல இருந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஈஸி மெத்தட் வந்து என்னன்னா பெரிய நம்பரோட மல்டிப்ளிகேஷன்ல எந்த நம்பர் வந்து எல்லா இதையும் டிவிஷனபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆகல 6. ஸோ 6 அதை வந்து எல்லாத்துலயும் நம்ம எல்சிஎம் மல்டிபிள் பண்ணா என்ன நம்பர் வருதோ அதான் மில்லர் இண்டிசஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட கிறிஸ்டல் பிளேன் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசிப்ரோக்கல். அப்போ 1/a/b/c வச்சுக்கோங்க. 1/6, 1/3, 1/3. இப்போ இதோட பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 6. அப்போ 6, 12, 18ன்ற மாதிரி போகும். ஆனா 6 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிவிஷனபிள் ஆயிரும். அப்போ எல்சிஎம் வந்து 6. அப்ப எல்லாத்தையுமே எல்சிஎம்மால மல்டிபிள் பண்ணா எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1/6 into 6, 1/3 into 6, 1/3 into 6. அப்போ டோட்டலா நமக்கு 1, 2, 2. அப்ப இதுதான் வந்து மில்லர் இண்டிசஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசிப்ரோக்கல் என்னது? 1/2 minus 1/3 minus 1/3. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் முன்ன சொன்ன மாதிரி பெரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ 3, 6, 9 அப்படின்ற மாதிரி போகும். இதுல 6 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிவிஷனபிள் ஆகும். அப்ப எல்சிஎம் வந்து 6. அப்ப எல்லாத்தையுமே 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 minus 6/3 என்னன்னு வரும்? 2. இங்க -2ன்னு வரும். ஸோ மைனஸ் வரதுனால நம்ம இந்த -2வை 2 பார் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து 3, 2 பார் 2 பார். மைனஸ் வந்தா மட்டும் அதுக்கு மேல அந்த மைனஸ் போடாம மேல பார் போட்டு அந்த மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னா மில்லர் இண்டிசஸ். அடுத்தது இந்த மாதிரி இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2/1
இங்க ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இங்க 3/2, இங்க 1/infinity. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி, எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி வந்து நமக்கு வந்து 0. நம்ம எதை வந்து இன்ஃபினிட்டியால நம்ம டிவைட் பண்ணாலுமே அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 0. ஸோ இப்போ இது வந்து சி வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதுல வந்து எல்சிஎம் வந்து 2. அப்போ எல்சிஎம்மால நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3/2 இன்ட்டு 2, இது வந்து 0 இன்ட்டு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4, 3, 0. இதான் வந்து மில்லர் இண்டிசஸ். ரொம்ப ஈஸியா போடுற மெத்தேடு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நீங்க இதை பார்க்கும்போது ரெசிப்ரோக்கல் 2, 1, 3. ஸோ இதுல டிவிஷன்ல எந்த நம்பருமே இல்லை. ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், இதுதான் வந்து மில்லர் இண்டிசஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளியர் இன்டர்செப்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல கொடுக்குற நம்பர்ஸ் அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு அதோட கிளியர் ஃபிராக்ஷன்ஸ் தான் வந்து மில்லர் இண்டிசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னொரு ஏதாவது புதுசா ஒரு டாபிக் பார்க்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து பிரேவியஸ் லாட்டிஸ். ஸோ பிரேவியஸ் லாட்டிஸ் வந்து டோட்டலா 14 இருக்கும்.